பிரைஸ்லா தர்ஸ்ட் ஃபார் காட் சேனலில் தெளிதேன் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் எனக்கு சந்தோஷம். லாஸ்ட்டாக போட்ட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். ஸோ இன்னைக்கான ஆண்டவர் உணர்த்தின காரியத்துக்கு முன்னாடி பூமி தேவனை அறிகிற அறிவினால நிரப்பப்படணும். எப்படி சமுத்திரம் ஜலத்தினால நிரப்பப்பட்டிருக்கோ அந்த மாதிரி பூமி தேவனை அறிகிற அறிவினால நிரப்பப்படணும். இதுதான் நம்மளோட ஒரு வாஞ்சையும் ஜபமும். ஸோ இந்த ஒரு மினிஸ்ட்ரி, இந்த ஒரு காரியம், இப்போ இந்த மாதிரி நான் அப்பப்போ செய்கிற இந்த ஒரு காரியம் அதில் ஒரு ட்ராப் ஆகாத இருக்கணும்னு நான் விசுவாசிக்கிறேன், ஆசைப்படுறேன். ஸோ உங்கள் ஜபங்கள்லையும் எல்லா இடத்துலையும் இன்னைக்கு நிறைய ஆண்டவர் எழுப்புதலுக்காக தன்னுடைய ஜனத்தை ஆயத்தப்படுத்திட்டு இருக்காரு. அங்கங்கே பெரிய பெரிய வெளிப்பாடுகள், உபதேசங்கள் நம்மளை சந்திச்சுக்கிட்டே இருக்கு. அது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். ஸோ அந்த ஊழியர்களை ஆண்டவர் பயன்படுத்துறதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சு என்னுடைய தேசம் கர்த்தரை அறிகிற அறிவினால நிரப்பப்படணும் அப்படின்ற ஒரு வாஞ்சியோட நீங்கள் உங்கள் ஜபங்களில் ஜபம் பண்ணுங்க. நம்முடைய தேசம் நல்ல உபதேசங்கள்னால தேவனை அறிகிற அறிவினால நிரப்பப்படணும். ஜலத்தை போல தேவனை அறிகிற அறிவு நம்முடைய தேசத்தை மூடணும். நிச்சயமாய் ஆண்டவர் அதை செய்வார். நாமளும் தொடர்ந்து அந்த காரியத்துக்காக ஜெபிக்கலாம். ஸோ இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பேசும்படி ஆண்டவர் எனக்கு உணர்த்தின ஒரு காரியம், அதாவது சத்ரு ரொம்ப ஒரு தந்திரமானவன். அவனை குறித்து சொல்லியிருக்கு, அவனுடைய தந்திரங்கள் நாம் அறியாதவைகள் அல்லவேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்தந்த காலங்கள் வரும்பொழுது அவன் யாரை எப்படியெல்லாம் வஞ்சிக்கலாம் அப்படின்றதுல அவன் விதவிதமான காரியங்களை இந்த நாட்களிலும் செய்து கொண்டு இருக்கிறான். நிறைய விதத்தில் அவன் வஞ்சிக்கிறான். இன்றைக்கு அவனுடைய டாக்டிக்ஸில் ஒரு 2 காரியத்தை குறித்து நான் உங்களோட பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ இது நமக்கு தெரிய வரும் பொழுது இது ஒரு பெரிய காரியமாக இருந்தாலும் சின்னதாக ஷார்ட்டாக இதை உங்களுக்கு நான் ப்ரெசன்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆவியானவர் உங்களுக்கு இதை குறித்து இன்னும் உங்களோட தனி ஜெபங்களில் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். சத்ரு இப்படிப்பட்ட டாக்டிக்ஸை பயன்படுத்துகிறான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம சுதாரிச்சிடலாம். அதுக்கு நம்ம தப்பணும், அதுக்கு நம்ம எதிர்த்து நிற்கணும். ஸோ அதை தெரிந்து கொண்டால்தான் நம்ம அதுலேருந்து காப்பாற்றப்பட முடியும். இன்னைக்கு மத்தேயு 4:6 வசனம் சொல்லியிருக்கு. அந்த மத்தேயு 4 சாப்டர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது தேவனை சோதிக்க, இயேசு கிறிஸ்துவ சோதிக்க பிசாசானவன் அவரை எப்படியெல்லாம் அவர்கிட்ட தன்னுடைய சோதனைகளை நிகழ்த்தினான்றது அந்த சாப்டர்ல, அந்த வசனங்கள்ல பிகினிங்ல இருக்கும். ஸோ 6வது வசனத்துல அவனோட டெஸ்ட்ல ஒரு செகண்ட் அவன் என்ன டெஸ்ட் பண்ணான் அப்படின்னா, ஆண்டவரை நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதி இருக்கிறது என்று சொன்னான். ஸோ இதுதான் என்னோட இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயம். ஆவியானவர் என்னை பாரப்படுத்தின காரியம். அவன் தேவனை இயேசு கிறிஸ்துவ சோதிக்கும் பொழுது அழகா வேத வசனத்தை எடுத்து காட்டி, இதன்படி எழுதி இருக்குது, இதை நீங்க செய்யணும், வேத வசனத்துல தானே இப்படி இருக்கு அப்படின்ற ஒரு காரியத்தை தேவன் இயேசு கிறிஸ்து கிட்ட கொண்டு இன்சைஸ் பண்றான். இதை நம்ம சில மெசேஜஸ்ல கூட கேட்டிருப்போம், ஆண்டவரே வசனத்தை கொண்டு அவன் சோதிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு. கேட்டிருந்தா கூட அதோட முக்கியத்துவத்தை நம்ம அந்த அளவுக்கு உள்வாங்கி இருக்கோமா அப்படின்றது எனக்கு கொஞ்சம் பாரமா இருந்துச்சு. நிறைய நேரம் நம்ம அந்த கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுவோம். ஆனா இன்னைக்கு பிசாசானவன் அதிகமாய் நம்முடைய தேவ ஜனங்களை வஞ்சிக்கிற ஒரு காரியத்துல பிரதானமான ஒரு காரியம், வேத வசனத்தை பயன்படுத்தி அவன் தேவனுடைய பிள்ளைகளை வஞ்சிக்கிறான். இந்த விஷயத்தை நாம நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ வேத வசனத்தை பயன்படுத்தும் பொழுது உங்களோட லெவல், உங்களோட ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களோட டெஸ்ட் இருக்கும். அவன் எல்லார்கிட்டையும் போய் வேத வசனத்தை கொண்டு சோதிக்கணும்னு அவசியம் இல்லை. சில பேர் மாம்சத்தின் நிச்சயிலே விழுந்துருவாங்க, அவன் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற ஆட்கள் உண்டு. ஆனால் சில பேர் நல்ல ஆண்டவரோடு மேலே விசுவாசத்தோட வைராக்கியத்தோட வசனத்தினால நிரப்பப்பட்டவர்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களிடத்துல அவன் பாவத்தை கொண்டோ இல்லை வேற ஏதாவது ஒரு அட்ராக்ஷனையோ புகழையோ கொண்டு அவன் வஞ்சிக்க முடியாது.
ஸோ அப்படிப்பட்ட ஒரு கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு மெச்சூரிட்டி லெவலில் இருக்கிறவங்களுக்கு அவங்க கொண்டு வருகிற சோதனை தான் வேத வசனத்தை கொண்டு அவர்களை சோதிப்பது. அப்போ வேத வசனத்தை கொண்டு அவன் சோதிக்கும் பொழுது நாம் அதை இனம் கண்டு கொள்ளணும். எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நீங்கள் யோசிச்சு பாருங்க. நாம் எதுனாலும் இது சத்தியத்தின்படி இருக்கா இல்லையா இப்படி தான் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம். இந்த மாதிரி யோசிக்கிற நமக்கு சத்தியத்தின்படியே சத்தியத்தை வச்சே ஒரு சோதனை வரும் பொழுது அதை எப்படி நம்ம மேற்கொள்ள முடியும், எப்படி நம்ம அதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றது தான் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன். பாருங்க, வேத வசனம் எல்லாம் தேவ ஆவியினால எழுதப்பட்டு இருக்கிறது. யோவான்ல சொல்லியிருக்கு, சத்திய ஆவியானவர் வரும் பொழுது அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். ஸோ இந்த எழுதப்பட்டிருக்கிற ஆவியின் வார்த்தைய நடத்துவதற்கு நமக்கு ஆவியானவர் அவசியம். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். வசனத்தை நாம பயன்படுத்துவதற்கு ஆவியானவர் நமக்கு தேவை. நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றுக்கும் ஆவியானவர் தேவை. அது நமக்கு நல்லா தெரியும். நம்ம ஆறுதல் தேவைப்படும் பொழுது அவர் இடத்துல போகிறோம். எல்லாவற்றுக்கும் நம்ம அவரை சார்ந்திருக்கிறோம். சத்தியத்தை நாம பயன்படுத்துவதற்கு ஆவியானவர் நமக்கு அவசியம். ஆவியானவருடைய சித்தப்படி, ஆவியானவருடைய நடத்துதலின்படி தான் நம்ம சத்தியத்தை பயன்படுத்தணும். மாம்சத்துல சத்தியத்தை எடுத்து பயன்படுத்தும் பொழுது அது ரொம்ப ஒரு மோசமான விளைவுகளை கொண்டு வந்துடும். மாம்சத்துல சத்தியத்தை தான் யூஸ் பண்ணுவோம், சத்தியத்தை தான் எடுத்து சொல்லுவோம். ஆனா அந்த இடத்துல ஆவியானவர் நம்மளை நடத்தாம நம்ம அதை இது உங்களுக்கு கொஞ்சம் புரியறதுக்காக நான் சொல்றேன் பாருங்க. இப்ப நான் என் பையனை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு டேஞ்சரான ஒரு பிளேஸ்க்கு நான் கூட்டுட்டு போறேன். என் பையனை கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி நான் அவன்கிட்ட சொல்றேன், இந்த பிளேஸ்ல இந்த இஷ்யூஸ் இருக்கும், இங்கே ஆபத்து இருக்கும் அப்படின்னு நான் அவன்கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நாங்கள் 2 பேரும் அந்த ஏரியாக்குள்ள போறோம். அவன் ஏரியாக்குள்ள நுழைஞ்ச உடனே இது எனக்கு எங்க அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னை விட்டுட்டு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவன் போனானா கண்டிப்பா ஆபத்துல சிக்கிக்கொள்வான். ஸோ இதை மாதிரி தான் சத்தியம் நமக்கு தெரியுது. ஆனா அது எந்த இடத்துல எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத ஆவியானவருடைய துணையோடு நாம செய்யணும். அது ஆவியானவர் இந்த காலத்துல ரொம்பவே பாரப்படுகிறார் இந்த விஷயத்தை குறித்து. நம்ம இப்போ நான் ஒரு சில எக்ஸாம்பிள்லாம் சொல்றேன் பாருங்க. எலியா இறக்கினது போல அக்னி இறக்கி இவங்களை அழிக்கலாமா? அது எங்கேருந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க? பைபிள்லேருந்து தான் அந்த இன்சிடென்ட் அவங்க எடுத்து கோட் பண்ணுறாங்க. பைபிள் எப்படி இருக்கு, நாங்கள் இப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்க என்ன ஆவி உடையவர்கள்னு யோசிச்சு பாருங்க, இன்ன ஆவி உடையவர்கள்னு சிந்தித்து பாருங்கன்றாரு. ஸோ ஆவியானவர் நமக்கு அச்சாரம். ஆவியானவர் இல்லாம நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைய நாம செயல்படுத்த ஆரம்பிக்கும் போது ஏதாவது அங்க குழப்பங்கள், எல்லா துர்ரு உபதேசங்களும் எங்கிருந்து பிறக்குது அப்படின்னா சத்தியம்தான், சத்தியம் மாதிரி தான் தெரியுது. ஆனா அதுல ஏதோ சம்திங் மிஸ் ஆகுது அப்படின்றத ஆவியை பெற்றவர்கள் ஈஸியா கண்டுபிடிச்சிடுறாங்க. ஏன் எப்படி அப்படின்னா அந்த இடத்துல ஆவியானவர் இல்லாம அவங்க சத்தியத்தை தன் இஷ்டத்துக்கு அதை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்படிதான் துருபதேசங்கள் இன்னைக்கு பரவி போகுது தேசத்துல. ஸோ ஆவியானவர் சொல்லாத ஒரு விஷயத்தை எடுத்து அதை பயன்படுத்த நினைக்கும் பொழுது நம்மளால அதை கண்டுபிடிக்க முடியணும். நமக்குள்ள ஆவியானவர், அதாவது ஆவியானவர் எல்லாருக்குள்ளேயும் மறுபடி பிறந்த எல்லாருக்குள்ளேயும் ஆவியானவர் இருக்கிறார். ஆனா நம்ம ஆவியானவரோடு உறவாட அந்த ஜெப நேரங்கள், அதுல நம்ம செலுத்துகிற கிரயம், அதுல நம்ம இன்வால்வ் ஆயிருக்கிற விஷயம்தான் நம்மளுக்கு ஒரு சென்சிட்டிவ்னஸை கொடுக்கும். இது ஆவியானவர் உள்ள வரும் பொழுதே இது சம்திங் ராங், இது சத்தியன்ற போர்வையில வேற விதமா உள்ள நுழையுது அப்படின்றத உள்ள இருக்கிறவர் நமக்கு டிஸ்டர்ப் பண்ணி காட்டுவாரு. அது நல்லா நமக்கு தெரியும். தாவீதுகிட்ட கூட சொன்னாங்க பாருங்களேன், சவுல் வரும் பொழுது சத்ருவை ஆண்டவர் உங்க கையில ஒப்பு கொடுக்கிற நாள் இதுதான். ஏன்னா சத்ருவை ஆண்டவர் கையில ஒப்பு கொடுப்பான்றது வேதத்துல இருந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம்தான். ஆனா அவங்க அதை பயன்படுத்தின இடமும் விதமும் வேற. தாவீது அதுக்கு ஒத்து போகவே இல்லை. நீங்க அதனாலதான் நல்ல ஒரு ஆவிக்குரிய போதகர்கள்ட்ட போய், நம்மளுடைய மேய்ப்பர்கள்ட்ட போய், பிதாக்கள்கிட்ட நாம போய் ஏதாவது தீர்க்க தரிசனம் சொல்ற மாதிரி நம்மளா ஓனா வசனத்தை எடுத்து பேசும்பொழுது அவங்க அதை காதலே ஏத்துக்க மாட்டாங்க. நம்ம வசனத்தை தான் சொல்லுவோம், ஆனா அவங்களுக்கு அது உள்ளே போகாது. அவங்க நல்லா நிதானிக்க தெரிந்தவர்கள்.
நம்மளை மேய்க்கிற மேய்ப்பர்களுக்கு நல்லா தெரியும் ஆவியானவருடைய சத்தம் என்ன அப்படின்றது நல்லா இனங்கண்டு கொள்ள முடியும். ஆனால் ஆண்டவர் நாம் எல்லாருமே அப்படிப்பட்டவர்களாக வாழணும் அப்படின்றது தான் விரும்புகிறாரு. இந்த போர்வையில பிசாசு வரும் பொழுது எழுதி இருக்குது அப்படின்னு இதனாலதான் நம்ம என்ன பண்றோம், ஒரு பக்கம் மெட்டீரியல் பிளெஸ்ஸிங்ஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதை கன்ஃபஸ் பண்றேன். அந்த கன்ஃபஸிங் நான் வந்து இப்படி ஆயிடுவேன் அப்படி ஆயிடுவேன்னு அந்த மெட்டீரியல் பிளெஸ்ஸிங்க்கு ஏற்ற மாதிரி கன்ஃபஸ் பண்ணா நம்ம வந்து அப்படி மாறிடுவோம். இந்த மாதிரி ஒரு பக்கம் சாஞ்சிக்கிட்டு போற காரியங்கள். இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஆவியின் கனிகளை கொடுக்கணும், ஆண்டவருக்கு சாட்சியா வாழணும், இந்த விஷயத்தெல்லாம் மிஸ் பண்றோம். ஏன்னா நம்ம வசனத்தை தான் எடுத்து பயன்படுத்துறோம், ஆனா அங்க ஆவியானவர் இல்லை. இப்போ பைபிள்லே பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல சொல்லியிருக்கு, நான் வந்து கூடுமானால் யாவரோடும் சமாதானம் உள்ளவர்களா இருங்கள்னு. இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கு, நான் வந்து சமாதானத்தை உண்டாக்க வந்தேன்னு நினைக்காதீங்க, பிரிவினை உண்டாக்க வந்தேன்னு சொல்லியிருக்கு. ஒரே வீட்டில் 2 பேர் பிரிந்திருப்பார்கள்னு சொல்லியிருக்கு. ஸோ என்ன இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஆவியானவர் வந்து அந்த இடத்துல, அதாவது தேவனை ஒருத்தவங்க பின்பற்றும் போது அந்த குறுக்கால யாரும் வந்து அதில் இடரலை உண்டாக்க கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு அந்த வசனத்தை எழுதி வச்சிருக்காரு. பிரிவினை உண்டாக்க தான் நான் வந்தேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்மளை வந்து ஆண்டவரை விட்டு வழிவிலக செய்கிற காரியங்களுக்கு இடம் கொடுத்து, இல்லை ஆண்டவர் என்ன சமாதானமா இருக்க சொல்லியிருக்காரு சமாதானமா இருக்கணும். ஆனால் சண்டை நான் வந்து சண்டை போடணும், எதிர்த்து நிற்கணும்னு சொல்ல வரல. ஆனால் பிரிவினைகள் தேவனால அனுமதிக்கப்படுகிற காரியம், அதை நம்ம அக்செப்ட் பண்ணணும். ஆனால் நமக்கு நிறைய நேரம் அந்த சத்தியத்தை விட எது நம்முடைய சூழ்நிலைக்கு நமக்கு வசதியாக நமக்கு அனுகூலமாக இருக்கோ அதை நம்ம எடுத்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறோம். இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. நமக்கு இந்த சத்தியங்களை நமக்கு ஆவியானவர் எழுதி கொடுத்துருக்கிறாரு. இதில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா காரியங்களும் இதில் இருக்கு. இதை எந்த இடத்துல எப்படி அப்ளை பண்ணணுன்றது அவருடைய உதவியோடு நம்ம செய்யும் பொழுது நம்ம லைஃப் வந்து ரொம்பவே சேஃபாக லேண்ட் ஆகும். பரலோகத்தில் போய் நம்ம சேஃபாக ரீச் ஆகிடுவோம். ஆனால் வசனத்தை எடுத்துக்கிட்டு ஆவியானவர் ஒரு பக்கம் விட்டுட்டு, இல்லை பைபிளில் இப்படி சொல்லியிருக்கு, பைபிளில் நீங்கள் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஒருத்தவங்க தவறான விதமாக நடந்துப்பாங்க, கோபப்படுறதுக்கு பைபிளில் இருக்கிற வசனத்தை எடுத்து சொல்லுவாங்க. பைபிளில் வந்து இப்படி சொல்லியிருக்குல்ல அப்படின்னு நடக்கிறது மாம்சத்தில், ஆனால் சொல்லி இருக்கிறது வேத வசனத்தை அவங்க காரணமாக எடுத்து காட்டுவாங்க. அதை எடுத்து ஒரு ரீசனாக சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எங்கே நடக்குது, எங்கே இந்த மாதிரி ஒரு மிஸ்லீடிங் வருது அப்படின்னா ஆவியானவரை விட்டு பிரிந்து இருக்கிறதுனால வரக்கூடிய சம்பவம் தான் இது. அதுக்கு வந்து ஆவியானவர் பொறுப்பேற்க மாட்டார். நான் வசனத்தில் சொல்லியிருக்கிறபடி தானே நான் இது பண்ணேன், வசனத்தில் இருக்கிற மாதிரி தானே நான் நினச்சேன். நிறைய நேரங்களில் நமக்கு முன்னாடி ஒரு வசனம் வருது அப்படின்னா இது ஆண்டவர் தான் எனக்கு பேசுகிறாரு நம்ம எடுத்துக்கிறது. ஆண்டவர் பேசுவார், நம்முடைய தேவன் பேசுகிற தேவன். ஆனால் நம்ம அவளோட நேரம் செலவிட்டு ஆண்டவர் இடத்துல நம்ம ஜெபிக்கும் பொழுது, இல்லை ரொம்ப ஒரு அப்ரெஷனான சூழ்நிலை நம்ம போயிட்டு இருக்கும்பொழுது அவருடைய சத்தம் நமக்கு கேட்கும். என் சத்தத்தை கேட்கும்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அது ஆண்டவர் பேசுகிறார் என்பதை ஆண்டவர் இடத்துலேருந்து நம்ம உறுதிப்படுத்தணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்கான வார்த்தையா, இது என்னை நோக்கி வருதே ஆண்டவரே, நீங்கள் என்னோட பேசுகிறீங்களான்னு ஆண்டவர் இடத்துல கேட்கும் பொழுது ஆவியானவர் அதை நமக்கு உறுதிப்படுத்தி காட்டுவார். இது ஏன் சத்தம் தான், நான் தான் அப்படின்றத. நம்ம வளர வளர நமக்கு வந்து அது வந்து இந்த கன்ஃபர்மேஷன் வந்து தேவைப்படாது. அந்த அளவுக்கு நம்ம சென்சிட்டிவாக மாறிடுவோம் அவரோட சத்தத்துக்கு. ஆனால் ஆவியானவர் இல்லாமலே மாம்சத்துக்கு, நம்மளுடைய விருப்பத்துக்கு, நம்மளுடைய திட்டங்கள், நம்மளுடைய காரியம் நடக்கணுன்றதுக்காக வேத வசனத்தை எடுத்து பயன்படுத்தும் பொழுது அந்த இடத்துல வஞ்சிக்கப்படுறோம். இந்த இடத்துல பிசாசோட நோக்கம் என்னன்னா, வேத வசனத்தை உன் விருப்பத்துக்கு, உன்னோட சூழ்நிலைக்கு, உன்னோட தேவைக்கு நீ பயன்படுத்திக்கோ அப்படின்றதான் ஆண்டவர் முன்னாடி அவன் வைக்கிற ஒரு காரியம். ஆண்டவர் அதை சொல்றாரு, எனக்கு அந்த வசனம் மட்டும் தெரியாது, இந்த வசனமும் இருக்குன்றது எனக்கு தெரியும், எனக்கு ரெண்டுமே தெரியுன்றது ஆண்டவர் அவனுக்கு பதில் சொல்லி காண்பிக்கிறார். ஸோ ஒரு பக்கமாக ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பயன்படுத்துறது வந்து ரொம்பவே ஒரு டேஞ்சரான சூழ்நிலை கொண்டு போய் விட்டுரும். எல்லாவற்றிலும் ஆவியானவரை நம்ம சார்ந்திருக்கணும். அவர் நமக்கு சொல்லுகிறபடி நம்ம நடக்கணும். அந்த சத்தத்தை கேட்டு கேட்டு ஆவியானவர் தான் இதை சொல்கிறாரான்னு நம்ம உறுதிப்படுத்தி கொண்டு நடக்க நான் சொன்ன மாதிரி சேஃபாக நம்ம ஹெவனில் போய் ரீச் ஆகும்.
ஸோ ரெண்டாவது அவன் அங்கே சொல்கிற விஷயம் என்ன, ரெண்டாவது டாக்டிஸ் என்னன்னா, அவன் வந்து ப்ரூவ் யுவர் செல்ஃப். அதாவது இன்னைக்கு அதிகமாக ஒரு பரவி இருக்கிற ஒரு காரியம் கிறிஸ்டியானிட்டியில் இன்டைரக்டாக வரக்கூடிய அட்டாக்கு. நீங்கள் இதை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆனால் எனக்கு நேரம், நான் வந்து குறைச்சி உங்களுக்கு எவ்வளோ தூரம் சொல்ல முடியுமோ அவ்வளோ தூரம் நான் ஷார்ட் பண்ணி பேசுகிறேன். சிலுவையில் ஏசு கிறிஸ்துக்கிட்ட சொன்ன விஷயம், நீ தேவனுடைய குமாரனையானால் இறங்கி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே அவன் ஸ்டார்ட் பண்ணுறது, டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணும்போதே நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லுங்க. ஸோ ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு வந்துட்டாவே சர்டைன் விஷயத்தை நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறோம். அது ஒரு டாக்டிஸ். எல்லா இடத்துலையும் எல்லா விதத்துலையும் நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணுன்ற அவசியம் கிடையாது. நிறைய நேரம் மனுஷங்க மூலமாகவும் சூழ்நிலைகள் மூலமாகவும் இப்படி ஒரு நெருக்கம், நீ ப்ரூவ் பண்ணு, நீ உண்மையாக ஆண்டவரை பின்பற்றுற மாதிரியா இருந்தால் ப்ரூவ் பண்ணு, நீ எனக்கு காண்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரூவ் யுவர் செல்ஃப் அப்படின்றதுல நிறைய பேர் வந்து நம்மளோட ஐடென்டிட்டியை ப்ரூவ் பண்ணுறதுலேயே நம்ம பாதி நாட்களை செலவழித்து, அது வந்து பிசாசுக்கிட்ட இருந்து வர தந்திரமான ஒரு ஒரு டெஸ்ட்டு, அவங்க டெம்டேஷனுக்குள்ளே நம்மளை நடத்துகிறான்றதே புரியாமலே நம்ம என்ன பண்ணுறோம், அதில் அதிகமாக நம்ம வந்து கவனம் செலுத்த ஆரம்பிக்கிறோம், எப்படியாவது என்ன ப்ரூவ் பண்ணிடணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த ரெண்டு விதமான காரியத்தையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். சத்தியத்தை கொண்டு அவன் சோதிப்பான், சத்தியத்தை தான், ஒளியின் தூதனுடைய வேஷத்தில் தான் அவன் வருவான். ஸோ சத்தியத்தை எடுத்துக்கொண்டு அவன் வரும்பொழுது எந்த சத்தியத்தை எந்த இடத்துல அப்ளை பண்ணுறோம், அதாவது ஆவியானவர் அந்த இடத்துல நமக்கு அதை செய்ய சொல்லி நம்மளை நடத்துகிறாரா, ஆவியானவருடைய நடத்துதலை உணர்ந்து நம்ம செயல்படணும். சகல சத்தியத்திற்குள்ளும் அவர் தான் நம்மளை நடத்தி செல்லணும். அவர் இல்லாமல் நாம் நடக்க முற்படும் பொழுது சத்தியத்தையே நம்ம வந்து தவறாக புரிந்து கொள்ளவும் தவறாக பயன்படுத்தவும், சில நேரம் நம்பி நம்ம ஏமாற்றப்பட்டவர்களை போல உணரவும், இந்த காரியங்கள் எல்லாமே பிசாசு தந்திரமாக பயன்படுத்துகிற ஒரு விஷயந்தான். ஸோ இதை நம்ம யோசித்து பார்ப்போம். நம்மளோட லைஃப்பில் எங்கேயாவது நம்ம இந்த மாதிரி மிஸ்லீட் ஆகிறோமா, தேவ வசனத்தை வந்து நம்ம தவறாக பயன்படுத்துகிறோமா, எல்லா இடத்துலையும் ஆவியானவர் இருக்கிறாரா அப்படின்றத உணர்ந்து, ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரம், அவர் தான் நம்மளுக்கு ஒரு முக்கியமானவர். அதாவது ஜெபம் பண்ணினாலும் துதித்தாலும் எதை செய்தாலும் ஆவிக்குள்ளே இருந்து செய்யணும். ஆவியானவர் வந்து மண்பாண்டங்களுக்குள்ள வாசமாக இருந்து கிரியைகளை நடப்பிக்கிறார். ஒவ்வொரு ஊழியங்களும் ஆவியானவருடைய கிரியினால் நடப்பிக்கப்படுகிற காரியங்கள். ஒவ்வொரு விஷயமும் அந்த மண்பாண்டம்ன்றது மேட்ரு கிடையாது, உள்ளேருந்து கிரியை செய்கிற ஆவியானவர் தான். மரங்களில் வித்தியாசம், ஊழியங்களில் வித்தியாசம், இந்த மாதிரி ஆண்டவர் செஞ்சிட்ருக்கார். ஆனால் இருதயம் கடினமாக இருந்துச்சு, இரும்பு போல இருந்தால் அந்த இடத்துல ஆவியானவர் உள்ளே இருந்தும் கிரியைகள் நம்ம பார்க்க முடியாது, அது வெளிப்படாது. இருதயம் மண் போல இருக்கணும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். அதாவது எந்த நேரத்தில் ஆவியானவர் உள்ளே நுழைஞ்சி எந்த கரெக்ஷனையும் பண்ணுறதுக்கு, உடைக்கணும், கட்டணும், இந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு இருதயமாக நாம் இருக்கும் பொழுது அந்த இடத்துல ஆவியானவர் தன்னுடைய கிரியைகளை நடைபெற்று மகிமைப்படுகிறார். ஸோ ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டிருக்க மிகப்பெரிய பொக்கிஷம். ஆவியானவரை ஒதுக்கி விட்டுட்டு நம்ம சத்தியங்களை வந்து நாம் இஷ்டத்துக்கு பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது துருபதேசத்திலும் தவறான போதனைகள், ஏமாற்றங்கள், இப்படிப்பட்ட காரியங்களை சிக்கிக்கொள்ளுவோம். ஜாக்கிரதையாக இருப்போம். கடைசி காலத்தில் சத்ருவானவன் நம்மளை வஞ்சிக்க அதிகமாக பிரயாசப்பட்டுட்டு இருக்கான். நாம் அந்த மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையக்கூடாதுன்றது தான் அவனோட எண்ணம். ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம லைஃப்பில் வராதபடிக்கு அதிகமாக ஆவியானவரோடு உறவாடுவோம். ஒவ்வொரு சத்தியத்தையும் ஆவியானவருடைய சித்தத்தின்படி நம்ம பயன்படுத்துவோம். நிச்சயமாய் சத்ருவ ஜெயம் கொண்டு நாம் பரம காணான சுதந்திரிப்போம். மீண்டும் அடுத்து ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.